இயேசுக்குள் பிரியமான பிள்ளைகளே, சகோதரங்களே, மீண்டும் ஒரு முறை ஜெபம் கேளும் என்கிற இந்த பரிசுத்தமான ஜெப ஆராதனைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். பலர் என்னுடைய ஜெபங்களை கேட்டு திரும்ப திரும்ப கேட்கிறோம். கவலையாக இருக்கிற பொழுதெல்லாம் கேட்கிறோம். மன ஆறுதல், விருப்பம் என்று ஆசைப்படுகிற நேரமெல்லாம் கேட்கிறோம். அது எங்களுக்கு பலம் தருவதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம் என்று சொன்ன ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் நன்றியோடு ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். என் ஆண்டவரை நம்பியிருக்கிறேன். அவரே எனக்கு தகப்பனும் தாயுமாய் இருக்கிறார். அவரே எனக்கு பலமும் ஆறுதலுமாய் இருக்கிறார். அவருடைய நினைப்பிலேயே நான் வாழ, அவருடைய திருமுக தரிசனத்தில் நான் ஆறுதல் அடைய, ஆண்டவரே என்ற தேவனே என்று கூக்குரல் இடுகிறவர்களுக்கு அவர் செவி சாய்க்கிறவராய் இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு ஆண்டவருடைய திருமுகத்தை பார்த்து ஜெபம் செய்கிறேன். நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம் உம்மோடு நான் பழக்கணுமே. உள்தல் சித்தம் ஜெயணுமே. எல்தல் சபத்தை கேட்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் தாயன்பே, தகப்பனன்பே, தனிமையிலே என் துணையன்பேன். ஸ்நேகிரரே, சிறந்தவரே, மார்போடு என்னை அணைப்பவரே, மழையாக இறங்கணுமே. எல்லை முழுதும் நனைக்கணுமே. மழையாக இறங்கணுமே. எல்லை முழுதும் நனைக்கணுமே. என் அன்பே, என் உயிரே, என் அன்பே, என் உயிரே. நினைவெல்லாம், ஏக்கமெல்லாம், வாஞ்சையெல்லாம் நீரே. என் நினைவெல்லாம், என் ஏக்கமெல்லாம், என்னுடைய வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம், நினைவெல்லாம், நன்றி இயேசுவே. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்களுடைய நினைப்பு, எங்கள் நம்பிக்கை, எங்கள் ஏக்கம் எல்லாம் நீரே ஆண்டவரே. ஸ்துதிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன், ஸ்துதிக்கிறேன். நான் சொல்லுகிற ஜெபத்தை நீங்கள் அனைவரும் திரும்ப சொல்லுங்க. இயேசுவே, ஆண்டவரே, வல்லவரே, நல்லவரே, என் சத்தத்தை கேட்பவரே, என்னை மறவாதவரே, உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நெஞ்சில கைகளை வைத்து நாம் ஜெப விண்ணப்பங்களை அவர் கேட்பதற்கு முன்பாக இயேசு என்கிற அந்த பரிசுத்த நாமத்தை நமக்கு சொந்தமாக்கிக் கொள்வோம். இயேசு ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பெயரால் எங்கே கொடுக்கிறீர்களோ அங்கே நான் இருப்பேன். என்னுடைய பெயரை சொல்லி நீங்கள் மன்றாடும் பொழுது என் பரலோக பிதா உங்களுக்கு கைமாறு கொடுப்பார் என்று சொன்னார். நான் சொல்லுகிற சப வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் உணர்ந்து சொந்தமாக்கி, இயேசுவை ஆதாயமாக்கி, அவருடைய இதயத்துக்கு பிரியமான முறையிலே நாம் ஜெபம் செய்ய ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். இயேசுவே என் இறைவன்,
இயேசுவே என் இறைவன், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் ஆண்டவர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் மீட்பர், இயேசுவே என் அரசர், இயேசுவே என் அரசர், இயேசுவே என் ஆயன், இயேசுவே என் இயேசுவே என் தகப்பன், இயேசுவே என் இயேசுவே என் தாய், இயேசுவே என் தாய், இயேசுவே என் சகோதரன், இயேசுவே என் இயேசுவே என் சகோதரி, இயேசுவே இயேசுவே என் நண்பன், இயேசுவே இயேசுவே என் மருத்துவர், இயேசுவே என் இயேசுவே என் அரண், இயேசுவே என் அரண், இயேசுவே என் பாறை, இயேசுவே என் பாறை, இயேசுவே என் பாதுகாப்பு, இயேசுவே என் பாதுகாப்பு, இயேசுவே என் வழி, இயேசுவே வழி, இயேசுவே என் ஒளி, இயேசுவே என் ஒளி, இயேசுவே என் வாழ்வு, இயேசுவே என் வாழ்வு, இயேசுவே என் மூச்சு, இயேசுவே என் மூச்சு, இயேசுவே என் பேச்சு, இயேசுவே என் பேச்சு, இயேசுவே என் உணவு, இயேசுவே என் உணவு, இயேசுவே என் ஆறுதல், இயேசுவே என் ஆறுதல், இயேசுவே என் மகிழ்வு, இயேசுவே என் மகிழ்வு, இயேசுவே என் சொத்து, இயேசுவே என் சொத்து, இயேசுவே என் துணிவு. இயேசுவே என் துணிவு. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி உம்மை இயேசுவே, ஸ்துதிக்கிறேன், உம்மை ஸ்துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், உமக்கு நன்றி சொல்லுகிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹalleluya 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 ஹalleluya. எனக்கு ஆறுதலும் அடைக்கலுமாய் இருக்கிறவரே, உம்முடைய நாமத்தை நோக்கி ஸ்துதிக்கிறேன் ஸ்துதிக்கிறேன். என் ஜெப விண்ணப்பத்தை நீர் கேட்கிறீர், எனக்கு ஆறுதலும் பலமும் தருகிறீர் என்கிற நம்பிக்கையோடு அறிக்கையிட்டு உம்முடைய பாதத்தில் இன்றைய நாளிலே எங்களிடம் ஜெபம் கேட்டு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, ஒரு தாயினிடம் சொன்னா, ஃபாதர், நான் சபிக்கிற முறப்பிள்ளையா, நான் எவ்வளவு வேதனைக்குள்ளே இருக்கிறேன், எவ்வளவு கஷ்டங்களுக்குள்ளே இருக்கிறேன். நானும் என்ற வீட்டாக்களும் ஆண்டவரையும் அம்மா மாதாவையும் லூர்து தாயையுமே நம்பி இருக்கிறோம். அவர்களுடைய பரிந்துரை, இயேசு ஆண்டவருடைய வல்லமை, அதுவே எங்கள் குடும்பத்தை இம்மட்டும் காத்தது. கடன் தொல்லைகளுக்குள்ளாக இருக்கிறேன். என்னுடைய மகன் எங்களுடைய நெறியிலிருந்து தவறி போய்விட்டானோ என்ற கவலையில் இருக்கிறேன். கடன் எங்களுக்கு தலைக்கு மேலே ஏறிற்று. ஆனால் இந்த ஆண்டவரை மட்டும் நான் விட்டுவிட இல்லை. பொறுமையோடும் விடாமுயற்சியோடும் எங்கள் குடும்ப காரியங்களிலே நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டாரா? என்ற வார்த்தைகள் எதுவும் பிழையா? என்ற ஜெபிக்கிற நேரம் பிழையா என்ற கேள்வி கேட்ட ஆண்டவரே, அந்த தாயை நான் இந்த ஜெப தொடக்கத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறேன். ஏனென்றால் பலருடைய ஏக்கங்களும் கவலைகளும் அப்படியே இருக்கும் ஆண்டவரே. ஆண்டவருடைய நேசமுள்ள கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேனப்பா. இப்படித்தான் அந்நாள் கோயிலில் போய் நின்று ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது ஏலி என்கிறவர் சொன்னார், என்ன குடிச்சிட்டு வந்து முணுமுணுக்கிறாயா, குடிச்சிட்டு வரித்தனத்தில் கதைக்கிறாயா? அவள் பேசியது என்னவென்றே தெரியவில்லை, எப்படி ஜெபித்தாள் என்று கூட தெரியாது. ஆனால் அவருடைய ஏக்கங்கள், கவலைகள், வேதனைகள் எல்லாவற்றையும் அழுது ஒப்பாரி வைத்து வார்த்தைகளுக்கு மேலாக தன் உணர்வை வெளிப்படுத்தினார். ஆண்டவரே, சாமுவேல் என்கிற பொக்கிஷத்தை அந்த தாய்க்கு நீங்க கொடுத்தீங்க. அந்த கண்ணீர் நிமித்தம், அந்த ஜெப விசுவாசத்தின் நிமித்தம் இன்று கூட ஆண்டவரே எங்களிடம் பலர் ஜெபம் கேட்டிருக்கிறார்கள். அதிலும் விசேஷமாக யார வாயை எடுத்தாலும் வீட்டில் காய்ச்சல், வீட்டில் காய்ச்சல், வீட்டில் உடம்புனோ, அப்பாக்கு சுவமில்லை, அம்மாவுக்கு சுவமில்லை, எனக்கும் தொண்டனோ இது உடம்புல எல்லாம் வேதனையா இருக்கு என்கிற சத்தத்தை நான் இந்த நாட்கள்ல இரவு பகலாய் கேட்கிறேன், இரவு பகலாய் கேட்கிறேன். இயேசுவே, என் மனசு ராத்திரி எல்லாம் மிகவும் நொந்து போனது. அம்மாக்கு பக்கத்தில் இருக்கிறோம், அப்பாக்கு பக்கத்தில் இருக்கிறோம், அம்மாட மூச்சுக்காக மன்றாடுகிறோம் என்று சொன்ன எல்லாரையும் ஆண்டவரே இப்போது ஒப்பு கொடுத்து இந்த கொரோனா இந்த கொடிய வாதை எங்கள் எல்லாரையும் ஆட்டி படைக்க நினைக்கிறது ராஜாவே. இயேசுவே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. அப்பா, ஆற்றலால் அல்ல, சக்தியால் அல்ல, என்ற ஆண்டவரால் ஆகும் 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 என்று நம்பி இந்த இயேசுனுடைய கரத்தை பிடிக்கிறோம். கொரோனாவினால் பீடிக்கப்பட்டிருக்கிறவர்கள், அவர்களை பராமரிக்கிறவர்கள், அவர்கள் இழந்து நிற்கிறவர்கள் எல்லாருக்காகவும் சகோதரர் லெஸ்லி இப்போது ஆண்டவரை நோக்கி ஜெப விண்ணப்பங்களை அவர் எடுப்பார். அவரோடு சேர்ந்து நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இயேசுவே, இயேசுவே, விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இது என்னால், இது என்னால் ஆகுமோ ஆகாதோ அல்ல, உம்மால் ஆகும், உம்மால் ஆகும் என்கிற நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். ஆமென். ஜெபம் கேளும்.
ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், ஜெபம் கேளும். ஜெபம் கேளும். சகோதரர் லெஸ்லியினுடைய ஜெபத்தோடு நாமும் இணைந்து கொள்வோமா சகோதரர்களே? இயேசுவே, ஆண்டவரே, பரிசுத்தமானவரே, நோய் நொடிகளை கடந்து கொள்கிறவரே, கடலின் மீது நடந்தவரே, செங்கடலை பிளந்தவரே, இயேசுவே உம்மை ஸ்துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன், நன்றி சொல்லுகிறேன். அப்பா தகப்பனே, பேதுருவனுடைய மாமியார் வீட்டில் அந்த மகளுடைய நோயை காய்ச்சலை நீங்க கடிந்து கொண்ட தேவனாய் இருக்கிறீங்க ராஜாவே. அப்பா, கொரோனாவிலே நோய்களினுடைய அறிகுறிகள் தெரிகிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. இயேசுவே, அவர்களுக்கு சுகமும் பலமும் கொடுக்க இயேசு ஆண்டவருடைய நாமம் மாத்திரமே வல்லமை உடையதாக இருக்கிறது. இயேசுவே, அவர்களுக்கு சரீர பலத்தை கொடுங்க ராஜாவே. அந்த நோய் நொடிகளை அந்த சரீரத்தை விட்டு அப்புறப்படுத்தும்படியாக செய்யுங்க ராஜாவே. சாப்பிடக்கூடிய பலன், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி, எழுந்து நடக்கக்கூடிய சக்தி, மற்றவர்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டவர்களே ஆறுதலா இருக்கும்படியாக தேவன் செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறீங்க ராஜாவே. அவர் ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த பாதத்துக்குள்ளாலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. அந்த அறிகுறி தெரிந்து அவர்களை பராமரித்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களோடு அருகாமையில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. கெஸ்தமணி தோட்டத்திலே உங்களுடைய ஆவியானவருடைய வல்லமையை நீ இயேசு ஆண்டவருக்கு கொடுத்தீங்களே ராஜாவே. அதே ஆவியின் திட்டத்தை அந்த ஒவ்வொரு பராமரிக்கிற உள்ளங்களிலும் ஏற்படுத்துங்க ராஜாவே. அப்பா, அந்த ஆவியின் வல்லமை அவர்களுக்கு நல்ல பக்கபலனா இருக்க வேண்டும். இயேசுவே, எந்த நோய் நொடிகளையும் அவர்களே அணுகாதவாறு பாருங்க ராஜாவே. அவர்கள் நல்ல ஆறுதலாக உம்மை சிக்கன பிடித்து கொண்டு அவர்களுக்கு பக்க துணையாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. தேவையான காரியங்களை சரியான நேரத்துக்கு சலிப்பின்மையோடு செய்வதற்கு தேவையான ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன் ராஜாவே. அப்பா, இந்த காலகட்டத்தில் கூட இந்த கொரோனா நோய்க்காக விழிப்புணர்வை ஏற்படுத்த சென்று கொண்டிருக்கிற அரசு ஊழியர்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் செல்லுகிற பாதையை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் அணிந்திருக்கிற ஆடையிலிருந்து அவர்களுடைய முக கவசம் ஒவ்வொன்றையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களுடைய மூச்சில நீங்க இரண்டரை கலந்துருங்க ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் உங்களுக்கான மக்களை சேர்த்து வைக்கிறதுக்காக மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்க ஆண்டவரே. அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தையில எந்த ஒரு தீங்கும் அணுகாதவாறு பாருங்க ஆண்டவரே. அவர்களோடு துணையாக இருந்து வழி நடத்துங்க. அவர்களுடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்களுடைய அச்சங்கள் கலக்கங்களை ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவே, துணையாக இருந்து வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கொரோனா நோய்க்காக வைத்தியம் செய்கிறவர்கள், அவர்களுக்காக பணி செய்கிற அரச நர்ஸ் டாக்டர்ஸ்மார் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களோடு துணையாக இருந்து வழி நடத்துங்க. அவர்களுடைய கரங்களை நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. அவருடைய உள்ள கலக்கங்களை நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் உயிரை காப்பதற்காக போராடுகிற ஒவ்வொரு மணித்தியாலும், ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு செகண்டையும் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இந்த கொரோனா நோயினாலே தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. இயேசுவே, ஒரு குடும்பம் உங்களுடைய ஆண்டவரே. எங்கு இருவர் மூவர் என் பெயரால் கூடுகிறார்களோ அங்கு நான் இருப்பேன் என்று சொல்றீங்க. இயேசுவே, இந்த காலகட்டத்திலையும் உங்களை வாஞ்சியோடு நினைக்கிற பல குடும்பங்கள் இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே, அந்த குடும்பங்களோடு நீங்க துணையாக இருங்க ஆண்டவரே. எனக்கு வறுமையிலும் வாழத் தெரியும், வளமையிலும் வாழத் தெரியும் என்று பவுலடிகளாருக்கு கொடுத்த திடத்தை அந்த குடும்பங்களுக்கு கொடுங்க ராஜாவே. பொருளாதார கஷ்டமோ, மனசுல கஷ்டமோ, எந்த கலக்கமோ இருந்தாலும் தேவனதை பொறுப்பெடுத்துக் கொள்ள வல்லமையுடையராக இருக்கிறீங்க. அதை ஏற்றுக்கொண்டு வாழ்றதுக்கு தேவையான மனப்பக்குவத்தையும் நீங்க கொடுக்க வேண்டும் என்று மன்றாடுகின்றேன் ஆண்டவரே. அப்பா, கொரோனா சென்டரில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. இயேசுவே, பக்கத்திலே இறந்து போறாங்க, துடிக்கிறாங்க, பார்க்கவே ஒரு மாதிரியா இருக்கு, வேதனையா இருக்குன்னு மனதில் கலக்கங்களோடு இருக்கிறவர்களை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, அவர்களோடு துணையாக இருந்து வழி நடத்துங்க. எல்லாம் கடந்து போகும், என்னுடைய ஆண்டவருடைய சித்தம் இயேசுவே, உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே நடக்கும் என்ற விசுவாசத்தை அவர்கள் ஏற்று வாழும்படியாக செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, இந்த கொரோனாவுக்காக யாரெல்லாம் இதை கட்டுப்படுத்துறதுக்கு முன் வருகிறார்களோ, கட்டுப்படுத்துறதுக்குரிய வேலைகளை செய்கிறார்களோ, மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கிறார்களோ, அவர்களையும் உங்களோட பாதத்துக்குள்ளே ஒப்பு கொடுக்கிறேன் ராஜாவே. நாங்க இங்கிருந்து ஜெபிக்கிற ஆண்டவரே, நீங்க அந்த இடத்துக்கு சென்று அந்த வேண்டுதல் விண்ணப்பங்களை கேட்க தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறீங்க ராஜாவே. இந்த அனைத்து வேண்டுதலையும் இயேசு நசரேயனுடைய பரிசுத்த நாமத்துக்குள்ளாலே ஒப்பு கொடுக்கிறேன். பொறுப்படுங்க ஆண்டவரே, ஆசீர்வதியுங்க.
ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வதிங்க. நன்றி இயேசுவே, நன்றி நன்றி இயேசுவே. இயேசுவே. உடைய நேசக்கரம் அங்கே கடந்து போவதற்காக நன்றி. நன்றி இயேசுவே. ஒவ்வொருவருடைய மன ஆறுதலுக்கு காரணமாக இருப்பதற்காக நன்றி நன்றி. இயேசுவே. நெஞ்சில படபடப்பு, பயம், காய்ச்சல் வந்துட்டா பயம், தொண்டை நொந்துட்டா பயம், சகோதரங்கள் வருத்தப்பட்டுட்டா பயம், பக்கத்து வீட்டில் ஏதாவது நடந்துட்டா பயம், அவர்களை தேற்றுங்க, தேற்றுங்க, திடப்படுத்துங்க ராஜாவே. உடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். கணவருடைய பதட்டங்களுக்காக ஜெபிக்கும்படி கேட்டிருந்தார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாருடைய பெயரும் உள்ளமும் உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் அவங்களுடைய உள்ளத்தை அஞ்சாதீங்க, நான் தான் என்று சீடர்களை திடப்படுத்தினது போல நீங்க போய் திடப்படுத்தும்படியா நான் ஜெபிக்கிறேன் இயேசுவே. ஆண்டவரே, லண்டனில் இருக்கிற ஒரு தாய் தன்னுடைய அம்மாவுடைய கேன்சர் வருத்தத்திலிருந்து சுகமாகவும் அதை தாங்குகிற பலத்தை கொடுக்கவும் அந்த தாய்க்கு யார் ஒரு மெழுகுபத்தியை கொண்டு கொடுத்திருக்கிறார்கள். அது அந்த மெழுகுபத்தியில கேன்சர் வருத்தத்தை சுகமாக்குவதற்காக, சுகம் பெறுவதற்கான ஜெபம். அது ஆங்கிலத்தில் இருந்திருக்கிறது. அதை தமிழிலே மொழிபெயர்த்து எனக்கும் இதே வருத்தத்திலே இருக்கிறவர்களும் சுகமாகும்படியாக அந்த ஜெபத்தை மாற்றி கொடுங்க என்று கேட்ட அந்த தாயினுடைய விசுவாசம் பெரிது ஆண்டவரே. அந்த தாயை நீங்கள் பலப்படுத்தும்படியாகும். அந்த தாய்க்காக மன்றாடவருடைய மகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரை, பலப்படுத்துங்க. தன்னுடைய 2 ஆம்பளை பிள்ளைகளுக்காகவும் கைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடம் பிடிச்சு மன்றாடுங்க. எங்களோட பிள்ளைகளுக்கு நிறைய அற்புதங்களை செய்திருக்கிறார் ஆண்டவர். எங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்தும் அந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் நேரிய பாதையில், விசுவாசத்திலும், அவர்களுக்குரிய தொழில் துறைகளிலும், கல்வியிலும் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஜெபம் கேட்ட அந்த தாயை நான் நினைத்து பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த தாயினுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கு கனிவாய் செவி சாயுங்க ஆண்டவரே. அதுபோல என்னுடைய கணவன் பிரான்ஸ் தேசத்துக்கு போகிறார். அவருடைய பயணத்தை நீங்கள் பொறுப்படுங்க. அவருக்கு எடுக்க இருக்கின்ற PCR எல்லாமே எந்த தீமையும் இல்லாதபடி இருக்கவும், அவருடைய பயணத்திலே ஆண்டவர் துணையா இருக்கவும், எங்கள் குடும்ப கஷ்டம் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த சகோதரியை ஆண்டவரே உடைய நேசமுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அதுபோல இயேசு ராஜாவே, உடைய நேசமுள்ள கரத்திலே அந்த கடன் தொல்லைகளுக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிற அந்த தாயையும், அந்த தொழில் துறைகளிலே உடைந்து போயிருக்கிற அந்த தாயையும், தன்னுடைய கணவனாருக்கு ஒரு கிட்னியில் வருத்தம் என்று சொல்லப்பட்ட அந்த தாயையும் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். அவர்கள் விசுவாசத்தினாலேயே ஆண்டவரே இந்த குரல் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடம் ஒப்புக் கொடுக்கிறார்கள். நாங்கள் யார் ஆண்டவரே? நாங்கள் உங்கள்கிட்ட கெஞ்சுவோம் ஆண்டவரே. நாங்கள் உங்களோட பாதத்தை பிடிப்போம் ஆண்டவரே. நாங்கள் உங்களோட அருகாமையில் வாழ்கிற பிள்ளைகள் உங்களோட ஊழியத்துக்காக அருகாமையில் இருக்கிறபடியால் நம்பிக்கையோட கொடுக்குறாங்க ஆண்டவரே. அவர்களுக்கு உங்களோட ஆசீர்வாதத்தையும் அருளையும் நீங்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன். அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லுமே, என் வாழ்வு நலமாகுமே என்று சொன்ன அந்த வார்த்தையை விசுவாசித்து ஆண்டவரே அருள் தாரும் இயேசுவே. தாவீதின் திருமகனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று எல்லாரும் சேர்ந்து ஒரு முறை சத்தம் போட்டு சொல்லுவோமா? இயேசுவே, தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். தாவீதின் குமாரனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். எங்க நின்றாலும், எங்க இருந்தாலும், கணவர் சொல்றீங்க, திரும்ப திரும்ப இந்த ஜெபத்தை போட்டு கேட்கிறோம் என்று கைகளை கும்பிடுங்க, கைகளை கும்பிடுங்க. எவ்விடத்தில் நீங்கள் நின்றாலும் உங்கள் பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக, சகோதரங்களுக்காக, பக்கத்து வீட்டுக்காரருக்காக, வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள், உற்றார் உறவினர்களுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடிக்கொள்வோமா? கண்களை மூடிக்கொள்வோம். அருள் தாரும் இயேசுவே, தாவீதின் திருமகனே என்று சொல்லுவோமா? தாவீதின் திருமகனே, தாயை கூர்ந்து இறங்குமையா. தாவீதின் திருமகனே, தாயை கூர்ந்து இறங்குமையா. கடைக்கண்ணால் கடைக்கண்ணால் பாரு, கருணை கடல் இயேசுவே, கருணை கடல் இயேசுவே. கடைக்கண்ணால் என்னையும் என் குடும்பத்தையும் பாருமே. எங்களிடம் ஜெபம் கேட்டவர்கள் எந்த இடத்தில் நின்றாலும், எந்த தேசம் கடந்து நின்றாலும், கருணை கடலா இருக்கிற ஆண்டவரே அவர்களை பாருமையா, பாருமையா. ஆசீர்வதியும், திடப்படுத்தும், திடப்படுத்தும், உம்மை வேண்டுகிறோம். ஆசீர்வதியும், திடப்படுத்தும், ஆசீர்வதி திடப்படுத்தும், உம்மை வேண்டுகிறோம், உம்மை வேண்டுகிறோம். அருள் தாரும் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே, சுகம் பெறுவேன் இயேசுவே. அருள் தாரும் இயேசுவே, அருள் தாரும் இயேசுவே,
ஜெப விண்ணப்பங்களை நாம் இப்போது ஏறெடுக்க போகிறோம். பிள்ளைகளே, இப்போது நாம் மற்றவர்களுக்காக எல்லாரும் செபிக்கிற நேரம். கைகளை கும்பிடுங்க. எவ்விடத்தில் நின்றாலும் மனசோர நிலைப்படுத்தி சொல்லுகிற ஜெப விண்ணப்பங்களுக்கு காது கொடுங்க. அந்த ஜெப விண்ணப்பங்கள் கூட காதுக்குள்ள போற நேரம் இயேசுவே என்று சொல்லி ஒப்பு கொடுத்து அந்த ஜெப விண்ணப்பத்தை கேளுங்க, தொடுங்க, அவர்களுடைய கண்ணீரை கழுவுங்க, உடைத்து விடுங்க என்று சொல்லி நம்பிக்கையோடு ஜெபிக்கிறீர்களா? எவ்விடத்தில் நின்றாலும் பரவாயில்லை, கைகளை கும்பிடுங்க. இருந்தால் ஒரு கணம் எழுந்து நில்லுங்க. வயது முதிர்ந்தவர்களாக இருந்தால் இருந்த வண்ணமே கைகளை கும்பிட்டு கொள்ளுங்க. வாலிப பிள்ளைகளாக இருந்தால், சகோதரங்களாக இருந்தால், சின்ன பிள்ளைகளாக இருந்தால் முழந்தாட் படியிட்டு ஜெபம் செய்யுங்க. முழந்தாட் படியிட்டு ஜெபம் செய்யுங்க. முழந்தாட் படிக்கிற ஜெபங்களுக்கு ஆண்டவர் கனிவோடு செவிசாய்ப்பார். ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க, ஜெபம் செய்யுங்க. விண்ணப்பங்களை கேட்போமா? விண்ணப்பங்களை கேட்போம். ஆப்கானிஸ்தான் நாட்டு மக்களின் மீட்புக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, அந்த மக்கள் படுகிற அவலங்களை, ஏர்போர்ட்டுக்கு ஓடி போறதும் தப்பிடுவோம் என்று சொல்லுகிற அந்த வேதனை நிறைந்த காரியங்களை, சில மிகவும் மனதுக்கு வேதனையான பார்க்க முடியாத சம்பவங்களை எல்லாம் இன்றைக்கு பகிர்ந்து கொள்றாங்க. ஆண்டவரே, அங்கே இருக்கிறவர்கள் இந்த மக்களுடைய உயிர்களை மதிக்க, பழிவாங்காதபடி ஆண்டவரே மதங்களை மதித்து நடக்க ஆண்டவரே அவர்களை நீங்கள் மன உருக்கத்தோடு மனித நேயத்தோடு வாழ அவர்களுக்காக மன்றாடுகிறோம். அல்லல் படுகிற சகல மக்களையும் ஆசீர்வதிங்க, திடப்படுத்துங்க. அவருடைய உயிர்களுக்கு நீங்களே பாதுகாப்பா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கிறவர்களுக்காக ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, என்னுடைய மகளுக்கு திருமணம் நடந்துடணும், என்ற மகனுக்கு திருமணம் நடந்துடணும் என்று எத்தனை பேர் ஆண்டவரே கேட்கிறாங்க. அவர்களுக்குரிய சரியான துணையை நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே, நீங்க ஈசாக்குக்கு வாழ்க்கை துணையை தேடி என் இனத்தவருள் தேட சொன்னீங்க. காரணம், விசுவாசத்தினால் இருக்கிற ஒரு பிள்ளை எங்களுக்கு வேணும், ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பிள்ளை வேணும் என்று கேட்கிறவர்கள் அதை கண்டடையும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வயது போகிறது, என் மகனுக்கு என் மகளுக்கு அந்த வாழ்க்கை துணை ஆண்டவர் தேடித்தர வேண்டும் என்று ஜெபிங்காண்டு கேட்டுக்கொண்ட எல்லா உள்ளங்களையும் ஆண்டவரே உடைய நேசமுள்ள கருத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, குழந்தை பாக்கியத்திற்காக செபம் கேட்டவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவே ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்திற்காக ஏங்கி தவிக்கிற ஒவ்வொரு மகளையும் ஒப்புக் கொடுங்க ராஜாவே, ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜாவே. இயேசுவே, நாள்கள் செல்ல செல்ல ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கூட போகிறது என்ற விசுவாசத்தை அந்த மகள்மாருக்கு கொடுங்க ஆண்டவரே. இயேசுவே, எலிசபெத்துக்கு குழந்தையை கொடுத்தீங்க, அன்னாளுக்கு குழந்தையை கொடுத்தீங்க, சாராவுக்கு குழந்தையை கொடுத்தீங்க. இயேசு ஆண்டவர் எனக்கு தரமாட்டாரா என்ற ஏங்கி தவிக்கிற உள்ளங்களை நீங்க பொறுப்படுங்க ஆண்டவரே. அப்பா, அந்த குழந்தைகள் ஆசீர்வாதமா இருக்க போற கிருபைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன். இயேசுவே, தொடர்ந்து விசுவாசத்திலே தளர்ந்து விடாதபடி அண்ணா கூக்குரலிட்டு ஜெபித்தது போல அந்த மகள்மாருடைய ஒவ்வொரு கூக்குரலையும் நீங்க செவிசாய்க்க வேண்டும். அது நின்று விடக்கூடாது ஆண்டவரே. தொடர்ந்து உங்களோட செவிகளுக்கு காற்றோடும் தண்ணீரோடும் கலந்து அது தடைப்பட்டு விடாமல் உங்களுடைய செவிகளுக்கு அதை எட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன். இயேசுவே, இந்த ஆசீர்வாதத்தை நீங்க கொடுக்கும்படியாக மண்டிட்டு மன்றாடுகின்றேன். இயேசுவே, பொறுப்படுங்க ஆண்டவரே. தொடர்ந்து விண்ணப்பங்களை ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போமா? கைகளை கும்பிட்டு அப்படி இயேசுவே என்று நினைத்து கொண்டே இருங்க. பெல்ஜியத்திலிருந்து ஜெபம் கேட்ட சத்திர சிகிச்சைக்கான மகளுக்கான ஜெபம். ஆண்டவரே, இந்த மகளுக்காக நாங்கள் தினமும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அந்த மகளையோட முகம் கூட எங்களுக்கு தெரியாது, ஆனால் அவருடைய மாமனாருடைய முகம் தெரியும், பிள்ளையருடைய முகம் தெரியும், மாமியருடைய முகம் தெரியும். கண்ணீரோடு ஜெபம் கேட்பார் அந்த தகப்பன். தன் மருமகளுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பார். ஆண்டவரே, அந்த பேர பிள்ளையை திடப்படுத்துங்க, அந்த மகனை திடப்படுத்துங்க, அந்த தகப்பனை திடப்படுத்துங்க. அந்த மகளுக்கு தேவையான மருத்துவங்களை கொடுக்கிறவர்களை ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. அந்த மகள் இந்த பிள்ளைகளுக்கு அருகாமையில் இருக்கத்தக்கதாக ஆசீர்வாதங்களை, சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் காண்பிப்பீராக. விசேட தேவைகள் உள்ள பிள்ளைகளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, ஓட்டிசம் என்கிற வருத்தத்துக்காக நாங்கள் மன்றாடினோம். தன் மகளுக்காக மகனுக்காக கண்ணீரோடு இருக்கிற பெற்றோர், எங்களுக்கு இப்போ எங்களோட 2 கண்ணும் எங்களோட உணர்வுகள் எல்லாமே எங்களோட பிள்ளைகள் தான், எங்களோட பொக்கிஷம் அவங்க. ஆண்டவர் எங்களுக்கு அதை செல்வமா தந்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவருக்குரிய முறையில் வளர்த்தெடுக்க என்ன வழிபட்டாலும் நாளைக்கு இந்த பிள்ளைகள் தாங்களாக ஊன்றி தாங்களாக வாழக்கூடிய ஒரு சூழலுக்கு அவர்களை பக்குவப்படுத்தியே ஆக வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஜெப விண்ணப்பம் கேட்ட ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா, இந்த பிள்ளைகளை குறித்து கண்ணீர் வடிக்கிற, இந்த பிள்ளைகளை பிரிந்து நிற்க முடியாமல் வேதனைப்படுகிற ஒவ்வொரு அம்மாவையும் அப்பாவையும் ஒரு மருத்துவத்துக்கு அனுப்பினா இந்த பிள்ளையை விட்டுட்டு நான் தூரத்தில் இருந்துருவேனே, ஆனால் இந்த தியாகத்தில் 2 பிள்ளை நல்லா இருந்துட்டா காணும் என்று ஜெபம் கேட்ட
தாய் தகப்பன்மாரை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மருத்துவங்களை, ஆலோசனைகளை, பேசும் திறமையை சொல்லிக் கொடுக்கிற, பழக்க வழக்கங்களை சொல்லிக் கொடுக்கிற சகல வைத்தியர்களையும் அந்த சென்டர்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ராஜாவே நீங்கள் பொறுப்படுத்தி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். விசேடமாக தேவைகளோடு பிறந்த பிள்ளைகள், யாரோ கழுவணும், யாரோ துடைக்கணும், யாரோ சாப்பாடு கொடுக்கணும், யாரோ உடுப்பை போட்டு விடணும், பின்னாலேயும் முன்னாலேயும் பார்த்து கொண்டு இருக்க வேண்டும் என்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், பெரியவர்களையும், பார்சவாதங்களினால், இயலாமையினால் படுக்கையிலே விழுந்திருக்கிற ஒவ்வொருவரையும், அவர்களும் சிறு பிள்ளைகள் போலதான் ஆண்டவரை பராமரிக்கப்பட இருக்கிறார்கள். அவர்களையும் நீங்கள் பாதுகாத்து பராமரிக்கும்படியாக, சுகம் கொடுக்கும்படியாக, அவர்களை கழுவி துடைக்கிற கரங்களை நீங்கள் பலப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். சிறைச்சாலையில் உள்ளவர்களுக்காக மன்றாடுவோம். அப்பா, செமினேரியில் ஒரு சகோதரன் நெடுக சிறைச்சாலையில் இருக்கிறவர்களுக்காக மன்றாடுவார், பிடிபட்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவார். அவர்கள் செய்த குற்றங்கள், குறைகளை நீங்கள் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறேன் ஐயா. அவர்களுடைய இழப்பு வீட்டில் இல்லாமல் அவங்க இருக்கிறது பிள்ளைகளுக்கு, அவங்க தெரியாமல் செய்த பிள்ளை, தெரிஞ்சு செய்த பிள்ளைகளால் அவங்களோட குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும். அதுவும் விசேஷமாக இந்த கொரோனா நாட்களில் போகலா, பார்க்கலா, ஒரு சாமான கொடுக்கலா என்கிற அந்த வேதனையோடு இருக்கிற குடும்பங்களை நீங்கள் தேற்றுங்க. நேற்றைய நாளில் சில செய்திகள் கேள்விப்பட்டோம். விசேஷமாக பயங்கரவாதங்களின் நிமித்தம் பிடிபட்டிருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக, எந்தவித பாவமும் இல்லாமல் பிடிபட்டிருக்கிறவர்கள் விடுதலை அடைவார்களாக. ஒப்பு கொடுக்கிறேனப்பா, ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபம் கேளும். பேதுருவானவர் சிறை கதவுகள் துறக்கப்பட்டு வெளியிலே போன பொழுது என்ன அற்புதம் என்று பார்த்தார். நீங்க தானே கரம் பிடிச்சு வெளியில கொண்டு போய் விட்டிருக்கிறீங்க. இவர்களையும் நீங்கள் நீதியின் பார்வையில கரம் பிடித்து வெளியில கொண்டு வந்து விடும்படியாய் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஜெபம் கேளும், ஜெபம் கேளும், ஜெபம் கேளும். விண்ணப்பங்களை ஒப்பு கொடுப்போமா? இரட்டை குழந்தைகள் பெற்றுக்கொண்ட தாய் சுகம் வேண்டி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுக்காக நாங்கள் நிறைய மன்றாடி இருக்கிறோம். பிறந்த பொழுது அந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடினோம். தாயும் பிள்ளைகளும் வெவ்வேறு இடத்திலே சுகத்துக்காக காத்திருந்தார்கள். இன்றைக்கு வீட்டில் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் தொடர்ந்து வளர்த்தெடுக்க தேவையான பலத்தையும் சுகத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உயர்தர பரீட்சை, புலமை பரிசில் எழுத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இந்த நாட்களில் எல்லாம் அம்மா மாறுற கவலையும், இந்த சோதனைகள் வரப்போகுது. இந்த பிள்ளைகள் என்ன ஆயத்தமாக இருக்கிறாங்க. இப்போ டீச்சிங்கும் இல்லை, ஜூம் கிளாஸும் இல்லை, பிள்ளைகளுக்கு படி என்று சொன்னால் அதை பொறுத்துக்கொள்கிற, கேட்டுக்கொள்கிற பக்குவம் இல்லாமல் இருக்குது. அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம், எங்களுக்கு என்ன நடந்துட்டா நாளைக்கு அந்த பிள்ளைகள் சின்னாக்கள் ஃபாதர், வளர்ந்து நாளைக்கு நல்லா இருக்கணுமே ஃபாதர் என்ற அந்த கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொரு தாயையும் தகப்பனையும் ஸ்காலர்ஷிப், ஓஎல், ஏஎல் சோதனை எழுதிக்குவதற்காக தங்களை வீட்டில் மிகவும் பொறுப்புணர்ச்சியோடு படித்து கொண்டிருக்கிற, விரும்பி படிக்கிற பிள்ளைகளை என்ற இயேசு ஆண்டவர் பொறுப்பெடுக்கும்படியாக நான் ஒப்புக் கொடுக்கிறேன். ஞானம், அறிவு, ஞாபக சக்தி, விரும்பி படிப்பதற்கான அந்த ஆசை, அந்த ஆசையாய் படிக்கிறது மனசில் தங்க தேவையான வரத்தை இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. லண்டனிலே சொந்த வீடு வாங்கி கொண்ட தாயினுடைய நன்றியாகவும் அவருடைய மகனுடைய சுகம் வேண்டியும் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். ஆண்டவரே, தன் மகனுக்கு நல்ல பள்ளிக்கூடம் கிடைக்கணும். ஆண்டவர் எங்களோட குடும்பத்தை நல்லா வச்சிருக்கிறார். நாங்கள் ஆண்டவரை நம்புகிறோம். எங்கள் நண்பர்கள், நண்பிகள் எல்லாரும் இந்த இயேசுவை நம்புறபடியால் நாங்கள் ஓட்சிங்க மாதாட்ட போவோம், அந்தோனியாட்ட போவோம், கோயிலுக்கு போவோம். ஆனால் நாங்கள் இந்து. ஆனால் ஆண்டவர் எங்களோட குடும்பத்துக்கு இந்த ஜெபங்களால் நிறைய நன்மைத்தனங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிற அந்த மகளுக்கு கிடைச்ச அந்த வீடு, அவருடைய கணவன், இந்த மகன் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவங்க செமினரிக்கு உபகாரிகளாக கூட இருக்கிறாங்க ராஜாவே. அவருடைய குடும்பங்களை நீங்கள் தொடர்ந்தும் பலப்படுத்துங்க. சந்தோஷமாக அவர்கள் அந்த அடுத்த மாசத்து தருவாயை அந்த வீட்டுக்கு போய் சுகமாய் சந்தோஷமாய் வாழ தேவையான வழிகளை ஆண்டவர் திறந்து விடும்படியாகவும் ஜெபிக்கிறோம். மட்டக்களப்பில் உள்ள குருக்கள் துறவிகளுக்காக செபம் செய்வோம். இயேசுவே ஆண்டவரே, விசேஷமாக இந்த நாட்களில் கொரோனாவினால் பிடிக்கப்பட்டிருக்கிற எல்லாரையும் ஜெபிச்சது போல சகல குருக்களையும் துறவிகளையும் உங்களுடைய நேசமுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. கொன்வன் வெளியே இருக்கிற சிஸ்டர்மார் உங்களுக்குள்ளே இருந்தாலும் அவர்களை பராமரிக்க தேவையான வரத்தை மற்ற சகோதரிகளுக்கு நீங்கள் கொடுக்கும்படியாகவும், கொரோனா பாசிட்டிவ் என்று அறியப்பட்டிருக்கிற குருக்கள் அவர்கள் பணிவிடை செய்வதற்காக சென்று இந்த காரியங்களை தங்களுக்குள்ளே பெற்றிருப்பார்கள் ஆண்டவரே. அவர்களை நீங்கள் பலப்படுத்துங்க. சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற குளிசை, மருந்து, எடுக்கிற ரெஸ்ட் எல்லாமே அவர்களுக்கு சுகமாய் மாறும்படி நான் ஒரு ஊழியக்காரனாக இருந்து கொண்டு அந்த ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிற சகல குருக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. உலகத்தில் இருக்கிற சகல குருக்களையும், ஆயர்மார், துறவிகள், கருதினார்மார், எங்கள் பாசமுள்ள பாப்பரசரையும் உங்களுடைய கண்களுக்குள்ளே வைத்து பாதுகாத்து பராமரிக்கும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, கேரளாவில் இருந்து ஈரல் நோயினால் பாதிக்கப்பட்ட மகளுக்காக ஜெபம் செய்வோம். இயேசுவே நன்றி ஆண்டவரே. அந்த மகளுக்கு நீங்கள் சுகம் கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. அந்த ஜெப விண்ணப்பம் கேட்ட அந்த சகோதரிக்காக நன்றி. அந்த கரம், அந்த அவருடைய விசுவாசம் அந்த அற்புதத்தை கண்டது, அற்புதத்தை எங்கள் கண்டது, ஜெபம் கண்டது என்கிற நம்பிக்கையோடு இருக்க செய்வீராக ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஒழுங்கமைக்கப்பட்ட கல்வி முறைகள் கிடைக்காம
பிள்ளைகள் வாழ்க்கைக்கான கல்வி முறையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு படிக்கிற ஆசைக்காகவே இந்த தாய் தகப்பன் இந்த கேள்வியை விண்ணப்பத்தை ஒப்புக் கொடுத்திருந்தார்கள். ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறேன். அந்த பிள்ளைகள் விரும்பி படிக்கணும், வாழ்க்கைக்கான கல்வியை தேடிக்கொள்ளணும், பயந்து படிக்காமல் ஆண்டவரே வாழ்க்கைக்காக கற்றுக்கொள்ளும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். அப்பா, அம்மா அப்பாக்களுக்கு வீட்டில் இருக்கிறதுனால துன்பம் கொடுக்காத பிள்ளைகளாய், தாய் தகப்பனை அழ வைக்காத பிள்ளைகளாய், தாய் தகப்பனுடைய மனசை உடைக்காத பிள்ளைகளாய் இருக்கும்படி நான் செபிக்கிறேன் ஐயா. வாலிப பருவத்திலே இருக்கிற இளைஞர்களுக்காக மன்றாடுவோம். அப்பா, வாலிப வயசுல இருக்கிற பிள்ளைகள் ட்ரக்ஸுக்கு அடிமையாகாதபடி பார்த்து கொள்ளுங்க ஐயா. இந்த நாட்கள் ஒன்றும் இல்லாம வீட்டுக்குள்ள இருந்தா அதை எடுக்கிறதுக்காக வீட்டில் அவர்கள் குழப்பங்கள் காட்டுகிறதாக வேதனையோடு சொன்னாங்க ஆண்டவரே. அப்படி மற்ற வாலிப பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த பாவ வாழ்க்கைக்குள்ள பிள்ளைகளை இழுக்கிறவர்களை மனம் மாற்றுங்க ஐயா. சுய லாபங்களுக்காக இந்த பிள்ளைகளுக்கு இந்த மருந்துகளை எல்லாம் கொடுத்து அடிமையாக்குகிறவர்களை நீங்கள் மனம் மாற்றுங்க ஐயா. அவர்களுக்கு நீங்களே அற்புதத்தை காண்பித்து இது பிழை என்பதை செய்யுங்க ராஜாவே. ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்கப்பா. முழங்காலில் வருத்தம் உள்ளவர்களுக்காக ஒப்புக் கொடுக்கிறோம். ஓ இயேசுவே, ஒப்புக் கொடுக்கிறேன். முதுகெலும்பு வருத்தம் உள்ளவர்கள், முழங்காலிலே வருத்தம் இருக்கிறவர்கள், சுவாசத்திலே பிரச்சனை இருக்கிறவர்கள் எல்லாரையும் ஒப்புக் கொடுக்கிறேன். தாவீதின் திருமகனே தயை கூர்ந்து இறங்கும் ஐயா. உங்கள் உடம்பில் இருக்கிற சகல வாதைகளையும் ஆண்டவருடைய நேசமுள்ள கருத்தில் ஒப்புக் கொடுங்க. வாதைகளை ஆண்டவருடைய கருத்தில் ஒப்புக் கொடுங்க. நான் உங்களுக்காக இயேசுவினுடைய சரீரத்தை தொடுகிறேன். உங்கள் உடம்பில் எந்த இடத்துல வருத்தங்கள் வாதைகள் இருந்தால் அதை இயேசு ஆண்டவருடைய கரங்களுக்குள்ளே ஒப்புக் கொடுக்கிறேன். அவருடைய காயப்பட்ட கரம், ரத்தம் வடிகிற கரம் உங்களை தொடும்படியாக நான் தொடுவதாக இப்போதே அந்த அற்புதத்தை ஆண்டவர் உங்களுடைய சரீரத்திலே காண்பிப்பாராக. இதை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு யாருக்காக ஜெப மண்டபம் கேட்டார்களோ அவருடைய முழு உடம்பையும் ஆண்டவர் தொடுவாராக. முதுகெலும்பு வருத்தம் இருக்கிறவர்கள், இடுப்பு வருத்தம் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தொடுவாராக. ஆண்டவரே, தொடுவீராக. உள்ளுறுப்புகள் வெளியுறுப்புகளில் இருக்கிற நோவுகள் வேதனைகள் அப்புறப்படும்படியாக செபிக்கிறேன். இயேசுவே நன்றி. தொடுவதற்காய் நன்றி, பரிசுத்தப்படுத்துவதற்காய் நன்றி, பலப்படுத்துவதற்காய் நன்றி. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களை கேட்கிறமைக்காக நன்றியப்பா. எங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்ததற்காக நன்றியப்பா. எங்களை மறவாமல் நீர் இருப்பதற்காக நன்றியப்பா. உங்களுடைய நேசமுள்ள கரத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். தேவரீர் தாமே பொறுப்படுத்த ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் ஆண்டவர் தாமே தன்னுடைய பரிசுத்த கரத்தினால் உங்களை தொடுவாராக. ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து தேடுகிறவர்களை அவர் வெறும் கையராய் அனுப்ப மாட்டேன் என்று சொன்னவர். அவரை தேடி வந்து வார்த்தை கேட்பதற்காக இருந்தவர்கள் மயங்கி விழுந்துருவாங்க என்று யோசிச்சவர் வீட்டில் இருக்கிற உங்களை எக்காரணம் கொண்டும் தீங்கும் அணுகாதபடி சகல சத்துருக்களின் சற்பனை நின்று பாதுகாப்பாராக. நீங்கள் இப்போது உங்களுக்காக மாத்திரமல்ல மற்றவர்களுக்காக ஒப்புக் கொடுத்த ஜெபங்களின் நிமித்தம் அவர்களுடைய குடும்பத்தையும் ஆண்டவர் பாதுகாத்து பராமரிப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கிற வல்லமை உள்ள ஆண்டவர் தந்தை, மகன், தூயாவி உங்களை தொடுவாராக, பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமேன். அம்மா மாதாவினுடைய பரிந்துரையும் காவல் சமணசானவர்களுடைய பாதுகாப்பும் நித்தியத்துக்குமாய் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். 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 தொடர்ந்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் பயமில்லாமல் அனுப்புங்க. நாங்கள் எல்லாம் சில நேரங்களில் சாமத்தில் எழும்பி இருந்து செபிக்கிறோம். எங்களை அறியாமலேயே எங்கள் கண்கள் கலங்குகிறது. சிலருடைய விசுவாசத்தை கண்டு திரும்ப திரும்ப கேட்குறோம் என்று சொல்கிறீங்கன்னா நீங்கள் திரும்ப ஆண்டவர்கிட்ட ஓடி வாரீங்கன்று தான் அர்த்தம். அந்த கடுகள விசுவாசம் போதும் உங்களை ஆண்டவர் இன்னுமாக உயர்த்தி அவருடைய அரியணைக்கு அருகாமையில் வைத்துக் கொள்வதற்காக. எங்களுக்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்க. தேவாலயத்திற்காக ஜெபியுங்க. மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற நல்ல உள்ளங்களை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று மன்றாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பாதுகாப்பாயிருங்க, சுகமாயிருங்க. God bless you.